நல்லா தான் இருக்கு. இப்போதான் நானும் முதல்ல பார்த்த ஆடியன்ஸ் கூட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் செம்மையா இருந்ததுனால ரொம்ப இமோஷனலா இருக்கு இப்போ. இப்போ சொசைட்டி நிறைய கதைகள் வருது. இந்த கதை எந்த மாதிரி ஒரு இம்பாக்டை ஆடியன்ஸ் கிட்ட ஏற்படுத்துச்சு? ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி கூட இருக்கலாம். ஆக்சுவலி இது உமன் ஓரியன்ட் படம் மாதிரி தான் எல்லாருமே நினைச்சேன். பட் அப்படி கிடையாது. இப்போ உமன்ஸ் மட்டும் இல்ல, மென் கூடயும் இல்ல ஃபேமிலி கூடயும் ரொம்ப இமோஷனலா தான் அந்த படத்தை எடுத்துட்டோம். அது அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாரோடையும் ரெஸ்பான்ஸ் கூட தெரிஞ்சது. நான் எழுந்திரிச்செல்லாம் கிளாப் பண்றது மென் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது தெரியல. டைரக்டர் உங்களோட கேரக்டர் எப்படி சொன்னாரு, உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணா, நீ எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இல்ல எனக்கு ஒரு ஆக்டர் இல்ல, அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கிடைச்சதே பெரிய விஷயம். அப்படிதான் நான் இது சீன் எதுவும் போடல. சொல்லும் போது இருந்ததை விட ஹோப் இருந்ததை விட இப்போ அதை நேரில் அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஹாப்பியா இந்த நேர்ல இது ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது இமோஷனலா தான் இருக்கு. நான் நினைக்கல, சந்தேகமா இருந்தேன், ஐயோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி கனெக்ட் ஆயிடுமா, எல்லாருக்கும் பிடிக்குமா. பட் இமோஷனல் ரெஸ்பான்ஸ் இல்ல, எல்லாரும் எழுந்திருச்சு கிளாப் அப்படி எல்லாம் விசில் போடுறது அதெல்லாம் சொல்ல தெரியல. பயங்கரமா இருக்கு, நான் சொல்ல தெரியல. ஏதோ இமோஷனலா ரொம்ப இமோஷனல். தேங்க்யூ சோ மச். நல்ல வரவேற்பு இருக்கும்போது உங்களோட அடுத்த கதைகள் என்ன மாதிரி இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு? அது இல்லை, எனக்கு இது வரைக்கும் ஏதோ வாய்ப்பு எதுவும் கிடைக்கல. நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், நல்ல வாய்ப்பு கிடைக்கட்டும். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்ணகி படம் பார்த்துட்டு வரேன். படம் பயங்கரமா இருக்கு. இந்த படம் அவருக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதே தெரியல. சூப்பரா எடுத்திருக்காங்க. எமோஷனலா எல்லாருக்கும் ஒர்க் ஆகிற படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். யங்ஸ்டர்ஸ் முக்கியமா இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணும். 2023 பெஸ்ட் ஃபிலிம் இது கண்டிப்பா இருக்கும். அட்ராக்ட் பண்ணாத விஷயம் இந்த சமுதாயத்தில் நிறைய சொல்லி வச்சிருப்பாங்கல்ல. இதெல்லாம் இந்த பீரியட் ஆனால் கோயிலுக்கு போகக்கூடாது, அதுக்கு ஒரு சாதி மதம் பார்க்கறது, மூட பழக்க வழக்கத்தெல்லாம் உடைச்சிருக்காங்க நிறையா. அதுதான் மெயினாக அதை தான் உடைச்சிருக்காங்க. அப்போ 4 பெண்கள் அவங்க என்ன கஷ்டப்பட்டு எப்படி வராங்க, அங்கே டாட் வைக்காதீங்க, கமா போட்டு போங்க. அந்த 4 பெண்களுக்கு எல்லாருக்குமே அது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம்ல. உடஞ்சிடாதீங்க, எங்கேயுமே உங்களுக்கு லைஃப் இருக்கு, கமா போட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கதைகள் வரணும். ஏன்னா இப்போ இந்த பூமர் மாதிரி சொல்றாங்களே, பூமர் மாதிரி பழச பேசிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இல்லாம இந்த யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம நாளைக்கு இவங்கள்ட்ட புத்தி சொல்லணும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்க வேணாம். அது நிறைய மெசேஜஸ் இருக்கு. மெயினா அட்ராக்ட் பண்ணது இந்த பீரியட் விஷயம் தான். இந்த கோவிலுக்குள்ள போறது, அந்த ஒரு சீன் வரும், சூப்பரான ஒரு சீனு. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்கு அந்த டைம்ல பீரியட் ஆயிரும். பீரியட் ஆகும்போது அவங்க அம்மா பழசெல்லாம் அந்த மாதிரி ஜாதி மதம் பாக்குற மாதிரி. ஆனா அந்த இடத்துல உடஞ்சி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு மேடையில உட்கார வைப்பாங்க, கோயிலுக்குள்ள கூட்டு போய் உட்கார வைப்பாங்க. அந்த சீன் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தொடர்ந்து தான் இருக்கு. விழிப்புணர்வு தேவை, இன்னும் விழிப்புணர்வு தேவை. அது சில பகுதியில் அந்த மாதிரி உடஞ்சிச்சு, சில பகுதிகள் அது இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லா இடத்துலயும் அப்படி கிடையாது. பட் மாறிட்டு இருக்காங்க, அதை மாற்றணும். பட் யங்ஸ்டர்ஸ் தான் அதெல்லாம் மாற்றணும் ஃபுல்லாகவே. ஆமாம், அது அந்த பெண்கள் அந்த பவர்ஃபுல்லான நேம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இந்த 4 பெண்கள் பவர்ஃபுல்லாக காட்டுறாங்க, அதுக்காக தான் வச்சிருக்காங்க எனக்கு தோணுது. படம் பார்த்து வேற யாரும் சொல்லணும் நீங்க. ஓகே, தேங்க்ஸ்.